राघव राजा राम. இன்றைய காலகட்டத்தில் காந்தியவாதி காந்திய கொள்கைகளுடன் வாழ்பவர் என சொன்னால் அவரை வித்தியாசமாக பார்க்கும் மனோபாவம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் பலர் மத்தியில் அது பழமை சிந்தனை என நம்பிக்கை உருவாகி இருப்பதனால்தான். ஆனால் காந்தியடிகள் வகுத்த கொள்கைகளும் பாதையும் என்றென்றும் பொருந்துவதாக இருக்கின்றன என்ற பிரச்சாரத்துடன் காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ நிறுவனம் இளைஞர்கள் மத்தியில் காந்திய கொள்கைகளை பரப்புவதை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இன்றளவும் காந்திய கொள்கைகள் கொண்டு மக்களால் வாழ முடிகிறதா? அவ்வாறு நம் மாநிலத்தில் காந்தியின் பெயரை பெயரளவில் மட்டும் கொண்டு வாழ்கின்றனரா? அல்லது பெயருக்கு தகுந்தாற்போல் கொள்கை பிடிப்புடனும் உயர் வாழ்வை வாழ்கிறார்களா என்பதை அறிய முற்பட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடன் இணைந்து உங்கள் பெயர் காந்தியா என்ற தேடுதல் நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 120 நாடுகள் மகாத்மா காந்தியின் தபால் தலைகளை வெளியிட்டுள்ளன. 70 நாடுகளில் அவரது சிலை நிறுவப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு அண்ணலின் கோட்பாடுகளும் வாழ்க்கை பாடமும் நினைவுபடுத்தப்படுகிறது. இளைஞர்கள் மத்தியில் நற்சிந்தனையும் சமூக அக்கறையும் வளர வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ள புதிய தலைமுறையும் இந்த தேடுதல் முயற்சியில் இறங்கியது. தொடர்ந்து வெளியிடப்பட்ட அழைப்புகளின் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து இருந்தனர். இப்போது காந்திய சிந்தனைகளை பரப்பணும்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அங்கீகாரன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என் மைண்டில் வந்து உங்கள் பேர் காந்தியான்னு ஒரு பிளான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அங்கீகாரன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் அடையும் போது இன்னும் அவங்கள வந்து இன்னும் மேலும் மேலும் அந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவங்களுக்கு தூண்டி கொடுக்கும். அத்தகைய விஷயம் வந்து இது மாதிரி அவார்டு மூலிமா கிடைக்கும்போது அவங்க செய்வாங்கன்றதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதனால் உங்கள் பேர் காந்தியான்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த அவார்டால் வந்து அவங்க மட்டும் அங்கீகரிக்கப்படலை, இந்த மாதிரி வாழ்ந்தால் நம்மளும் அங்கீகரிக்கப்படுவோம் என்ற அந்த ஒரு எண்ணம் வந்து வளர்கிற தலைமுறைகிட்டையும் வளர்ந்த தலைமுறைகிட்டும் மனசில் போய் பதியணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த உங்கள் பேர் காந்தியா. இந்த உங்கள் பேர் காந்தியா என்னோட மைண்டில் இருந்தாலும் இந்த அளவுக்கு உலக அளவிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தான். தொலைபேசி வாயிலாகவும் கடிதங்களின் வாயிலாகவும் இதில் கலந்து கொள்ள விரும்பியவர்கள் பலர் தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களது பெயர்களை முறைப்படி பதிவு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவர்களுக்கு முதற்கட்டமாக ஒரு கேள்வித்தாள் அளிக்கப்பட்டு இருந்தது. அதில் தங்கள் அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை மையமாக கொண்டு கேள்விகளும் அதற்கேற்ப பதில் தெரிவுகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. விண்ணப்பித்திருந்தவர்கள் தங்கள் நிஜ வாழ்க்கையில் காந்திய கொள்கைகளை எத்தனை திறம்பட கையாள்கின்றனர் என்பது இதன் மூலமாக அறியப்பட்டது. இதற்கு 60% மதிப்பெண்களின் அடிப்படையில் அவரவர் அளித்த பதில்களுக்கு ஏற்ப மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் பதில்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் எழுதியிருந்த விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களிடத்தில் தொலைபேசி வாயிலாக அடுத்த கட்டமாக சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதற்கு மீதமுள்ள 40% மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டன. அதில் அவர்களது பெயர்களின் அர்த்தம், வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்கும் கொள்கைகள், காந்தியடிகள் குறித்த புரிதல், அவர்களது சமூக அக்கறை, சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவு செய்யும் கருத்துக்கள், அவர்கள் மீது ஏதும் வழக்குகள் உள்ளனவா என்பது போன்ற பல விஷயங்கள் கோரப்பட்டன. இதனோடு நின்றுவிடாமல் உண்மையில் கொள்கை பிடிப்புடன் வாழ்பவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்வானவர்கள் குறித்து நேரடியாக அறிந்து கொள்ள சில செய்தியாளர்கள் அவர்கள் வசிப்பிடத்திற்கே சென்று தகவல்களை திரட்டி வந்தனர். இந்த அறிவிப்பின் பேரில் காந்தியின் பெயரை கொண்டவர் அல்லது அவரது பெயரில் ஒரு பகுதி காந்தியாக இருக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் ஏறத்தாழ 1500 விண்ணப்பங்கள் வந்தன. அவற்றை பல்வேறு கட்டங்களாக அந்த பெயருக்கு பொருத்தமான நபர்கள் தானா, காந்தியின் கொள்கைகளை கடைபிடிக்கிறார்களா, அவர் காட்டிய அந்த போதனைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை ஒவ்வொரு கட்டமாக ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லியது மட்டும் போதாது என்று அவர்களிடம் அவர்களது நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரது தொலைபேசி எண்களை வாங்கி அவர்களிடமும் இவர் காந்தியின் கொள்கைகளை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறார், மது உண்ணாமல் இருக்கிறாரா, பொய் பேசாமல் இருக்கிறாரா, புலால் உண்ணாமல் இருக்கிறாரா, அகிம்சையை கடைபிடிக்கிறாரா, இப்படியெல்லாம் பல்வேறு கட்டங்களாக இதை பரிசீலித்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு ஒரு வழக்கறிஞர், ஒரு மருத்துவர், ஒரு பேராசிரியர் ஆகியோருக்கு இன்று மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினத்தையொட்டி அவரது பெயரிலான விருதுகள்
வழங்கப்பட்டிருக்கிறது. வாழும் காந்திகளாக அவர்களை இந்த விழா குழு பாராட்டி போற்றி வரவேற்றிருக்கிறது. இத்தனை கட்டங்களையும் கடந்து வெற்றிகரமாக தேர்வான 3 பேருக்கு முதல் 3 பரிசுகள் வழங்கப்பட்டன. இது போன்ற நிகழ்ச்சிகள் இளைய தலைமுறை மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்புவதாக எவோவின் வித்யாசிரம் பள்ளி தாளாளர் நம்பிக்கை தெரிவித்தார். பெரியவங்களானதுக்கு அப்புறமா எந்த விஷயத்தை சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்துக்க முடியாது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஆனால் மாணவர்கள், குழந்தைகள் அவர்கள் இளமை பருவத்திலேயே காந்திசம் உட்பட அனைத்து கொள்கைகளையும் நாம் போதித்து கொடுத்து விட்டால், கற்றுக் கொடுத்து விட்டால், அது பிஞ்சு மனங்களிலே ஆழமாக பதிய வைத்து விட்டால் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும். குறிப்பாக எளிமை. பெற்றோர்களை தொல்லை செய்து, ஏழையாக இருந்தாலும் தொல்லை செய்து இந்த டெக்னாலஜியில் மொபைல் வாங்கி கொடு என்று சொல்லும் பழக்கம், அது எளிமையாகட்டும் அல்லது நேர்மையாகட்டும் அல்லது அவர்கள் நேரம் தவறாமை. காந்திஜி சின்ன சின்ன விஷயத்துக்கும் சரி, சின்ன சின்ன பொருட்களுக்கு, சின்ன சின்ன மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் இவர்கள் இந்த தலைமுறையினர் ஒருவேளை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதோ அல்லது மற்றவர்களை எரிந்து எழுவதோ அப்படி இல்லாமல் அவர்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும், சிறிய விஷயங்களை மதிக்க வேண்டும் என்ற கொள்கையும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெட்டீரியல் வேர்ல்டிலே இவர்கள் வேலை, பணம், ஒரு பணக்கார வர வேண்டும், குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கல்வி எல்லாம் போதிக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு காந்தியின் கொள்கைகள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைத்தால் வன்முறையற்ற சமுதாயத்தை நிச்சயமாக படைக்க முடியும். அவர்கள் பாகுபாடு இல்லாமல், இன பாகுபாடு இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் ஒரு உண்மையான ஒரு நல்ல மூளை மட்டுமல்ல இதயம் கொண்ட மனிதர்களாகவும் அவர்களால் வர முடியும் என்ற கொள்கைகள் தான் இந்த மாணவர்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படுவது. அதை கண்டிப்பாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் நிச்சயமாக இதை நான் ஒரு பெரிய அளவில் எடுத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு எல்லாம் இருக்குது. மகாத்மா என போற்றும் அளவிற்கு தன் தேவைகளை சிந்திக்காமல் நாட்டில் உள்ள ஏழை மக்களில் ஒருவராக வாழ வேண்டும் என எண்ணி தமது வாழ்நாள் எல்லாம் அவ்வாறே வாழ்ந்தவர் குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிந்து வைத்துக் கொள்வதில்லை என்றும், அண்ணலின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு பாடம் என்றும் விளக்கினார் காந்தியடிகளின் தனி செயலாளர். காந்தி என்னத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், காந்தி என்ன பண்ணினார், அவர் காந்தி எவ்வளோ திறந்தார், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார், அதெல்லாம் இதிலேருந்து தெரிய வந்துடும். எல்லோருக்கும் காந்தியோட பேர் தெரியுமே வழிய காந்தி அவர் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் என்னமா இருந்தார்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் இருந்தாலும் எல்லாத்தையும் துறவிக்கிட்டார். ஏழையை போலேயே இருந்தார். ஏன்? ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லாட்ட எனக்கும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இருந்தார். அதே போல் ஒரு கோமணத்தை கட்டிட்டு இருந்தார். எவ்வளோ நாள் நம்ம உப்பு சாப்பிடாமல் இருக்க முடியுமா, நம்ம பால் குடிக்க முடியாமல் இருக்க முடியுமா, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. அவர் எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 35-40 வருஷம் இதே மாதிரி இருந்தார். கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் இந்த ஊரில் ஒத்தர் கண்ணிலையும் தண்ணி வரக்கூடாது. இப்போ வந்திருக்க குழந்தைகள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெரிய பதவியில் போவாங்க. பதவியில் போகிறதுக்கு அப்புறம் கூட இவங்களாம் காந்தியை மறக்கவே கூடாது. காந்தி சொல்கிறபடி வளர நடக்கணும். அதுதான் நான் வேண்டிக்கிறேன். பல கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று கௌரவம் கிடைக்கும் நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் அன்றாட வாழ்வில் தாங்கள் எதிர்கொண்ட சோதனைகளையெல்லாம் கடந்து இன்னும் அதே கொள்கை பிடிப்புடன் வாழ்வதனால்தான் என அவரவர் வாழ்வில் சந்தித்தவற்றை நம்முடன் பகிர்ந்து கொண்டனர் வெற்றியாளர்கள். அதன்படி முதலாவதாக மகாத்மா காந்தி விருது மூத்த வழக்கறிஞர் காந்திக்கும், MK காந்தி விருது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சுபாஷ் காந்திக்கும், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி விருது புதுச்சேரி மாநிலம் காந்தி பிரகாஷுக்கும் அளிக்கப்பட்டன. பெயரில் மட்டும் காந்தியாக இல்லாமல் அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றி வாழக்கூடிய காந்திகள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். 78 வயதான மூத்த வழக்கறிஞரான காந்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவருடைய கொள்கைகள் எப்படி அவர் பின்பற்றி இருக்கிறார், அதை பின்பற்றுவதில் அவர்கள் சந்தித்திருக்கும் கூடிய சத்திய சோதனைகள் என்னென்ன அப்படின்றதையும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா. இப்போ உங்களுக்காக இந்த காந்தி என்ற பெயர் வைக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதரோட பெயர் தான் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? உணர்ந்தப்போ அது எப்படி உங்களுக்கு இருந்தது? எனது தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர். 1930களிலேயே அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிகவும் பங்கு கொண்டு பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றார். அப்பொழுது நான் 1937 பிறந்த பொழுது காந்திஜி ஈரோட்டிற்கு வந்திருந்தார். அதனால் என்னுடைய பெயரை காந்தி என்று வைத்தார்கள். அத்தோடு என் தந்தை 3 ஆண்டில் சிறைக்கு போன உடனே ஒரு மாதத்திலே என் தாயாய் மறந்துவிட்டார்கள்.
நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர். எல்லோரும் ஏறத்தாழ ஒரு அனாதைகளாக இருந்தோம். பெற்றோர்கள் பெரியவர்கள் பெரிய பட்சத்தை பார்த்து கொண்டாலும் கூட தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்கின்ற பொழுது எனக்கு படிப்பிற்கு எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்தது. எப்படியோ படித்து மேலே வந்த இன்னைக்கு வழக்கறிஞர் ஆகிவிட்டேன். எனது தங்கை கருணாபதி சொல்லுவார்கள், நீ வழக்கறிஞராக எப்படி வந்தாய் என்பதே சந்தேகம், நீ படிப்பாயா என்பதே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. இப்பொழுது நீ வழக்கறிஞராகி என்னுடைய இந்த நிலையில் இருக்கிறாய். என்னுடைய 5 ஜூனியர்கள், என்னோடு இருந்த 6 ஜூனியர்கள் என்னிடம் பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பெருமை. 150 கால வழக்கு நீதிமன்றத்தினுடைய காலத்தில் என்னிடத்திலிருந்து மட்டும்தான் 6 பேர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த பெயர் காந்தி என்கின்ற பொழுதே எனக்கு பெருமையாக இருக்கும். ஒவ்வொரு முறையிலும் நான் தலைவனாகவே இருந்து பழகிவிட்டேன். பள்ளிக்கூடத்திலே நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர், பள்ளிக்கூட தலைவராக இருந்தேன். கல்லூரியிலே தலைவராக இருந்தேன். நான் புனேவிலே படிக்கின்ற பொழுது எல்லோரும் நான் மிகவும் அன்பாக பழகுவேன். அதனால் நான் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா காலேஜ் புனே, மிகவும் பாப்புலரான பையன், எல்லாத்தோடு தெரிந்த ஒரு எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள். அந்த காலத்தில் இந்த ஒய்பி சவான் மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார். பிற்கால வந்தவுடனே நான் வழக்கறிஞராக வந்தவுடனே வழக்கறிஞருடைய பயிற்சி வழக்கறிஞர் அப்ரண்டிஸ் என்று சொல்வார்கள், அப்பொழுதும் அவருடைய தலைவராக இருந்தேன். மீண்டும் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக, செயலாளர் கமிட்டி மெம்பராக 7 வருடம், செயலாளராக 4 வருடம், தலைவராக 8 வருடம் என்று தொடர்ந்து இருந்தேன். அப்பொழுதெல்லாம் இந்த காந்தி என்கின்ற பெயர்தான், நான் இப்படி இருக்க வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் என்னிடத்தில் இருந்தது. நான் பிறந்த பொழுது அவர் உயிரோடு இருந்தார், அவர் வாழ்ந்த காலத்திலே நான் வாழ்ந்தேன் என்பதிலே எனக்கு ஒரு பெரிய பெருமை. இப்போ அவரோட கொள்கைகள் நிறைய இருக்கு. அந்த கொள்கைகளை நீங்க பின்பற்றும் போது அதை பின்பற்றதுல சில சத்திய சோதனைகள்லாம் வந்திருக்குதா? இப்போதுள்ள சூழல்ல அந்த மாதிரி ஒரு கொள்கைகள்லாம் பின்பற்றதுல சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன பல முறை என்னிடத்தில் வருகிறார்கள், என்னுடைய நீதிபதியிடத்திலே போய் இப்படி எல்லாம் என்னுடைய ஜூனியர்களிடத்திலே நீங்கள் சொல்லி இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்கின்றால் வருகின்ற பொழுது நான் சொல்லும், நான் யாருக்கும் அடிப்பது கிடையாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி எவ்வளவோ பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சத்திய சோதனைகள் தான். எவ்வளவோ பெரியவர்கள் வந்து எப்படியாலும் உன்னுடைய ஜூனியரிடத்தில் சொல்லி இந்த வழக்கை இப்படி முடித்து தர வேண்டும் என்று வந்தவர்கள் பெரிய பெரிய சுவாமியார்கள் வந்தார்கள், பெரிய நீதிபதிகள் கூட வந்தார்கள், பெரிய பணக்காரர்கள் வந்தார்கள். அவைகளெல்லாம் அவர்களுக்கு நான் முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது, இப்படி செய்ய முடியாது என்கின்ற நான் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவோ சோதனைகள். என்னிடத்தில் மறுபடியும் அவர்கள் என்னிடத்தில் வருவதில்லை, என்னோடு பழகுவதில்லை, அதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. இப்போ காந்தியோட கொள்கைகள் நிறைய இருக்கும்போது உங்களை கவர்ந்த கொள்கை எது அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்பாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், எல்லோரிடத்திலும் பழகுவதில் இருக்க வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும், எதையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கு பிடித்த கொள்கையிலே முக்கியமானவை. மதுவை ஒழிக்கணும் அப்படின்றதும் காந்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இன்னும் அதுக்கு எதிர்க்கான ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த சூழல் எதனால் இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்றைக்கு நமது ஊரில் இல்லையே. நீங்கள் பக்கத்து மாநிலம் கேரளாவிலே இன்றைக்கு மதுவை ஒழித்து விட வேண்டும் என்று சட்டம் இயற்றி விட்டார்கள். கடைகளை மூடிவிட்டார்கள், மதுக்கடைகளை கொடுப்பதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் துரதிர்ஷ்டம். தமிழ்நாட்டில் இதை தான் நம்முடைய ராஜாஜி அவர்கள் முதலில் ஆரம்பித்தார்கள். மதுகளை இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே மட்டும்தான் வருடத்திற்கு வருமானம் 40,000, நேரடி வருமானம் 40,000 கோடி, மறைமுக வருமானம் இன்னொரு 60,000 கோடி. இந்த மாதிரி லட்சக்கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருந்து வருமானம் வருகின்ற பொழுது தமிழ் மக்களையே ஏமாற்றுவதாகவும் அவருடைய எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் இளைஞர்களை கெடுப்பதாகவும் ரோடுகள் நடக்கின்ற ஆக்சிடென்ட்ஸ், இத்தனை விபத்துகளுக்கெல்லாம் காரணம் மதுதான். இந்த கொள்கைகள், காந்தியினுடைய இந்த கொள்கைகள் அனைத்தையும் சொசைட்டி, ஒரு சமுதாயத்தில் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் அந்த கொண்டு வர முடியுதா? கொண்டு வர முடிகிறது என்றால் நான் எப்பொழுதுமே கதர் தான் கட்டுகிறேன். பெரும்பகுதியாக கதர் கட்ட முயற்சிக்கிறார்கள். வீட்டிலே என்னுடைய மகன்கள் எல்லாம் படித்து வந்திருக்கிறார்கள். காந்திஜியுடைய கொள்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள சில சமயம் முடிவதில்லை. ஆனாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன்.
திரு காந்தி அவர்கள் தெரிவித்தது போன்று காந்தியுடைய கொள்கைகளை பின்பற்றுவதில் இப்போதுள்ள சூழலில் சில பிரச்சனைகளையும் அவர் சந்திக்கத்தான் செய்கிறார். காந்தியுடைய கொள்கைகளையும் பின்பற்றி அவருடைய கொள்கைகளின் படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்த காந்திகளில் இரண்டாவது காந்தி சுபாஷ் காந்தி அவர்கள். மருத்துவரான இவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். இப்போது காந்தியோட கொள்கைகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ஏழை யாருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முக்கியமாக முன்வைச்சார். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை முன்னிறுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? மகாத்மா காந்தி அன்பு, அகிம்சை, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் இந்த அஞ்சையும் நமக்கு போதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதில் பார்த்தோம்னா அன்பு, எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம அன்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏழைகளுக்கு உணவு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னுடைய கல்லூரி நாட்கள்லேயே ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து, அரசு பள்ளியை, அந்த இருக்கக்கூடிய மாணவர்களில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் மூலமாக ஒரு வரிசைப்படுத்தி ஒரு 100 மாணவர்களுக்கு தினமும் காலையில் இட்லி அவங்களுக்கு காலை உணவாக கொடுத்தோம். காலை வசந்தம்ன்ற அந்த திட்டத்து மூலமாக ஒவ்வொரு வகுப்புலையும் 15 மாணவர்களை செலக்ட் பண்ணி அந்த பள்ளியில் 100 மாணவர்களுக்கு இட்லி, பொங்கல் அந்த மாதிரி மெனு போட்டு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து என்னுடைய கல்லூரி நாட்கள்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க மேடம். இப்போ அவரோட கொள்கைகளை பின்பற்றும் போது அதில் நீங்கள் நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டி இருந்ததா? இப்போதுள்ள சூழலில் இந்த கொள்கைகள் நம்ம சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? காந்திய கொள்கைகள் நம்ம வைராக்கியமாக இருந்தோம்னா நம்ம இந்த காலகட்டத்திலையும் இன்றைய நவீன காலகட்டத்திலையும் காந்திய கொள்கைகளை பின்பற்ற முடியுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நிறைய நேரங்களில் நம்மளுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்குற மாதிரி இந்த சமுதாயம் நம்மளை அழுத்தினாலும் நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் காந்திய வழியில் எப்போதும் இருக்கணுன்றத உறுதியாக வைராக்கியமாக இருந்தோம்னா நம்ம மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் நம்மளை என்றைக்குமே நெருங்காதுன்றதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க மேடம். இப்போ மாமிசம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைத்தார். அது மற்ற நாடுகளில் கூட இப்போ பின்பற்றப்பட ஆரம்பிச்சிருக்க பட்சத்தில் இப்போ அவர் வாழ்ந்த நம்ம நாட்டில் அது இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது எது மூலமாக சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில், இந்தியாலையுமே இன்றைக்கி மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இன்றைக்கி இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இந்த மாதிரியான தொற்றா நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. மாமிசத்தை நம்ம குறைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை மாற்றத்தை நல்ல விதமாக மாற்றிக்கும் பொழுது நம்மள்கிட்ட இந்த இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும்னா மாமிசத்தை அறவே தவிர்த்து தானியங்கள், பயிர்கள்ன்ற நம்மளுடைய முன்னோர்களுடைய உணவு முறையை பின்பற்றணும். காந்திய வழியில் இருந்தோம்னா இந்த நோய்கள் கூட நமக்கு வராதுன்றதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேங்க. இப்போ நீங்கள் மருத்துவராக இருந்திருக்கீங்க. உங்களோட மருத்துவ துறையை பொறுத்த வரைக்கும் அவரோட கொள்கைகளை எந்த அளவுக்கு ஈடுபடுத்த முடியுது? கட்டாயமாக இப்பொழுது நம்ம காந்தி என்ன சொல்கிறாருன்னா எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம அன்பாக இருக்கணுன்றதை வலியுறுத்துறாரு. இப்போ நான் வேலை பார்க்கக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டம். 2011 நான் மாவட்ட சுகாதார திட்ட அலுவலராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியில் சேர்ந்தேன். அன்னைக்கு ஒரு உறுதி எடுத்தேன். இந்த புதுக்கோட்டை மாவட்டம் சுகாதாரத்துறையில் பின்னோக்கிய மாவட்டமாக இருக்குது, அதை எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி அதை முன்னோடி மாவட்டமாக கொண்டு வரணுன்ற ஒரு வைராக்கியத்தை, ஒரு கொள்கையை அன்னைக்கு தீர்மானித்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி 2014 நாங்கள் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குக் கிராமங்கள் மற்றும் நம்ம சுகாதாரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூட முடியாத இடத்துல கூட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் தெளிவாக இருந்தோம். அதன் மூலமாக என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 63 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 13 அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கி இருக்குது. அது ஒவ்வொன்றும் மூலமாக 80 செவிலியர்கள் இன்றைக்கி எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அந்த 80 சிறப்பு செவிலியர்கள் மூலமாக அந்தந்த கிராமத்தில், குக்கிராமங்கள்லையும் இன்றைக்கி தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய்ன்ற 4 நோய்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே 30 வயசும் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, ஆம்பளையாளாக இருந்தாங்கன்னா இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பார்ப்போம். பெண்களாக இருந்தாங்கன்னா இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கருப்பை வாய் புற்றுநோய் கண்டறியக்கூடிய இந்த பயாவிலைன்னு சொல்லக்கூடிய எளிமையான பரிசோதனை, அதுக்கப்புறம் கால்போஸ்கோபி, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கக்கூடிய சுய மார்பக பரிசோதனைன்றதை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி 30 வயது அதுக்கு மேற்பட்ட பல பேர்த்தை பல லட்சக்கணக்கான பேரை பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு தொடர் சிகிச்சை எங்களுடைய மாவட்டத்தில் கொடுக்குறோம். இதை நான் சொல்லிக்கிறேன். இதை நாங்கள் ஆரம்பத்தில் கொடுக்கும் பொழுது மக்கள் அதை புறக்கணித்தாங்க. அந்த பரிசோதனைகளுக்கெல்லாம் அரசு மருத்துவமனைகளுக்கு வரதுக்கு தயக்க காட்டினாங்க. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காந்திய வழியில் இந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும். காந்தியடிகள் அந்த காலத்தில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு பேரணியை நடத்தினார். நம்ம ஏன் நம்மளுடைய மாவட்டத்தில் கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும்னு நாங்கள் சிந்தித்தோம். அதன் மூலமாக பேரணி மற்றும் மனித சங்கிலி போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். பள்ளி குழந்தைகள்
செவிலிய கல்லூரி மாணவிகள், தொழிலாளர்கள் இவங்களையெல்லாம் வச்சு நாங்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொற்று அல்லாத நோய்களில் ஒரு முன்னோடி மாவட்டமாக, முன்னிலை இருக்கக்கூடிய மாவட்டமாக வந்து அறிவித்து எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மனோகரன் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கி பாராட்டியிருக்காங்க. இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. அதை நன்றி சார். சுபாஷ் காந்தி அவர்கள் தெரிவித்தது போன்று அவருடைய கொள்கைகளை இவர் பின்பற்றியது மட்டும் அல்லாமல் அவருடைய துறையிலும் மருத்துவ துறையிலும் அறியாமையை போக்குவது முதற்கொண்டு பல்வேறு விஷயங்கள் மூலமாக அவருடைய துறையிலும் அந்த கொள்கைகளை ஈடுபடுத்தியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. உதவி பேராசிரியராகவும் இருந்து காந்தியுடைய கொள்கைகளையும் பின்பற்றி அதனை போதனை செய்து அவருடைய போதனைகளையும் பின்பற்றி வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய காந்தி பிரகாஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார், இப்போது உங்களுடைய அதாவது காந்தியோட கொள்கைகள், முக்கிய கொள்கைகளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஹிம்சை, உண்மை, இந்த விஷயங்கள் இப்போதுள்ள சூழலில் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது? இது தற்போதைய சூழலில் சாத்தியம்ங்கிறது கம்மி தான். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் நினச்சா கண்டிப்பாக இது முழுமையாக சாத்தியமாகும். இது எப்படின்னா, மாணவர்களில் பள்ளி பருவத்தில் இருக்கிற, கல்லூரி பருவத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களிடத்தையும் இந்த அஹிம்சைங்கிற எண்ணம் மட்டும் சரியான முறையில் சரியானவர்களால் விதைக்கப்பட்டால் கண்டிப்பாக இது சாத்தியம். உங்களோட வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள்லாம் இருக்கீங்க? அதில் ஏதாவது சிக்கலை நீங்கள் சந்திக்கிறீங்களா? கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு டிக்னிஃபைட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைச்சு இருக்காங்க. இதில் வந்து நம்ம எளிமையாக நடந்துக்கிட்டோன்னா அது வித்தியாசமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வந்து தனிமைப்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து காந்தியோட ஒரு கொட்டேஷன் சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா, முதல்ல வந்து உங்களை பார்த்து இக்னோர் பண்ணுவாங்க, அடுத்தது உங்களை பார்த்து சிரிப்பாங்க, அடுத்தது உங்களோட சண்டை போடுவாங்க, அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான். தனிமைப்படுத்தப்படுவாங்க, அடுத்தது தனித்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எளிமையாக வாழ முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். காந்தின்ற அந்த பெயரில் மட்டும் இல்லாமல் அவரோட கொள்கைகளையும் பின்பற்றி காந்தியாகவே வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது எப்போ? இது என்னோடய +1 +2 ஹையர் செகண்டரி எஜுகேஷன். அப்போ தான் என்னென்னா வந்து அப்போ தானே வந்து நம்ம அந்த டீனேஜில் சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நம்ம அப்போ தான் கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திக்க முற்படுவோம். அந்த பருவத்தில் வந்து எனக்கு அந்த எண்ணங்கள் வேரூன்றி அதிகமாச்சு. இப்போ துணை பேராசிரியராக இருக்கும் பட்சத்தில் நிறைய மாணவர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவங்க கிட்ட இவரோட கொள்கைகளை உங்களால் ஈடுபடுத்த முடியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஏற்படுத்திடலாம். ஆனால் என்னோடய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்லும்போது சில கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இருக்க இந்த சமுதாயத்துக்கு அவரோட கொள்கைகள் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக தேவை மேடம். ஏன்னா வந்து இந்த சூழல் அந்த மாதிரியான சூழல். இப்போ பக்கத்து வீட்டுக்காரனை கூட வந்து அந்நியனாக பார்க்குற சூழல் நெருங்கிட்டு இருக்கும்பொழுது, அப்போது நம்ம இதை சக மனுஷனை வந்து அன்பால் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? அதனால் இது மாணவர் மத்தியில் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த அஹிம்சை, அன்பால் பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக சேரணும். இது சேர்ந்தால் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க, ஒரு சமத்துவத்தோடு வாழ்வாங்க. காந்தியோட எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவரோட ஆசைகள் அந்த மாதிரி இருக்கும். அதை ஒத்த உங்களோட கனவு, இந்த சமுதாயம் பற்றிய உங்களோட கனவு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் இருக்கணும், ஒரே நிலையில் இருந்தால் அதுதான் என்னோட எண்ணமாக நினைக்கிறேன் நான். இப்போ வந்து இப்படியான ஒரு பேர், இந்த மாதிரி விருது கிடைக்கிற அளவுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு தேடி கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கா எப்பயாவது? இல்லை, கண்டிப்பாக அது நான் இந்த விருது கொடுக்குற அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் காந்தி அப்படிங்கிற பேரை நம்ம ஆத்மார்த்தமாக நேசித்து பல தலைவர்களோட இன்ஸ்பிரேஷன்ஸை ஒன்று ஒன்றா நம்மளை செதுக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருவப்படுத்திட்டா கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை தேடி வரும் நான் நம்புகிறேன். நான் இப்படியான ஒரு அடையாளத்துக்கு அப்புறம் உங்களுக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படி முழுமைப்படுத்த போகிறீங்க? இந்த எதிர்பார்ப்புங்கிறத விட பெரிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னும் 24 மணி நேரம் போதாது, பக்கத்தில் இன்னும் நிறைய மணி நேரம் உழைக்க வேண்டிய சூழலில் இப்போ நான் இருக்கேன். ஆனால் இது எனக்கு ஒரு சுகமான சுமை தான்.
காந்தி பிரகாஷ் தெரிவித்தது போன்று இப்போதுள்ள சூழலில் இந்த காந்தியனுடைய கொள்கைகள் மிக அவசியமான ஒன்றாக இருந்தாலுமே கூட அதனை செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதனை தாண்டி இந்த கொள்கைகள் எந்த அளவிற்கு இளைய தலைமுறையிடம் செல்கிறது என்பதில் தான் இருக்கிறது காந்தியினுடைய கொள்கைகளின் வெற்றிகள். இது போன்ற தேடல்களும் ஊக்குவிப்பும் இன்னும் பலரது மனதில் புதிய நம்பிக்கையையும் நேர்மை வாழ்வை வாழ வேண்டும் என்ற உந்துதலையும் தரும் என பலரால் நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமார் மற்றும் செய்தியாளர் அபிநயாவுடன் ராஜராஜேஸ்வரி. ரகுபதி ராகவ் ராஜா